Hi guys, welcome back to my channel. So இந்த வீடியோவில் நம்ம DOM-based XSS பற்றி ஒரு 2 labs வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு DOM-based vulnerability பற்றி பேசிக் தெரியல அப்படின்னா நான் அதுக்குன்னே ஒரு தனி வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஃபாலோட் பை ஐ பட்டன்லேயுமே வந்து அதோட லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண போகிற லேப் வந்து பார்த்திங்கன்னா PortSwiggerோட லேப் தான். PortSwiggerோட வெப் செக்யூரிட்டி லேப்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த PortSwigger டு பில்டிங் திஸ் கிரேட் லேப்ஸ். ஓகே, இப்போ நம்ம லேப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் லேப் வந்து பார்த்திங்கன்னா DOM-based XSS யூஸிங் document.write ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து நம்ம document.write பற்றி ஒரு லேப் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகேங்களா? அதில் வந்து ரொம்ப பெரிய வீடியோனால எனக்கு கவர் பண்ண முடியல. ஸோ ஃபாலோட் பை இந்த குட்டி வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளிக்கிங் திஸ் ஓப்பன் நியூ டேப். ஓகே, இதை நான் தனியாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம லேப் என்ன சொல்கிறாங்கன்றதை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் லேப் கண்டெய்ன்ஸ் அ DOM-based cross-site scripting vulnerability in the stock checker functionality. It uses the JavaScript document.write function which writes data out to the page. அதாவது இந்த லேப்பில் வந்து DOM-based vulnerability, DOM-based XSS vulnerability இருக்குன்றதை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஃபாலோட் பை இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அது என்னென்னா ஸ்டாக்ஸை வந்து செக் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து JavaScriptல வந்து document.write ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சம் டேட்டா வந்து நம்மளோட கிளைண்ட் சைடு ப்ரௌசரில் வந்து தே ஆர் ரைட்டிங். ஓகேங்களா? அந்த பேஜை ரைட் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அது வந்து location.searchன்ற பேராமீட்டர்லையும் கால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த லேபோட குட்டி கான்செப்ட். நம்ம லேப்ஸ்ன்னு பார்க்குறது நீங்கள் ரியல் டைம்லேயும் இதே விஷயத்தை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த குட்டி குட்டி சினாரியோஸ் தான் இவங்க லேப்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்படின்னா நம்ம அலர்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லேப் சால்வ் ஆகும். ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட் நம்ம வீடியோ இந்த லேப்ஸ்க்கு போகலாம். ஓகே, லேப் ஓப்பன் ஆகிருச்சு. ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்ளிகேஷன் எப்படின்ட்டு. ஜஸ்ட் ஒரு ஷாப் அப்ளிகேஷன். இதில் நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணி வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றியான ஒரு குட்டி டிஸ்கிரிப்ஷனும் ஃபாலோட் பை அதோட ஸ்டாக் அப்படின்ற ஒரு விஷயம், எந்தெந்த ஊரில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றதை வந்து அவங்க ரிட்ரீவ் பண்ணுறாங்க. இப்போ நான் லண்டன் அப்படின்னு கொடுத்தேன்னா செக் ஸ்டாக் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 565 யூனிட்ஸ் இருக்குன்னு பாரிஸ் கொடுத்தேன்னா 565 யூனிட்ஸு. மிலன் கொடுத்தேன் அப்படின்னா ஃபாலோட் பை எவ்வளோ காமிக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, 81 யூனிட்ஸ் காமிக்குது. இது வந்து எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கிளைண்ட் சைடில் தே ஹேவ் சம் டேட்டா ஆர் ஏதோ பண்ணி அவங்க ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. ஓகே, இதே திருப்பி கொடுத்தனா இதே யூனிட்ஸ் வருமானு எனக்கு தெரியல. ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதே யூனிட்ஸ் தான் வருது. ஓகே, கிரேட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா DOM-based vulnerability பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதோட JavaScript சோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரீட் பண்ணணும். ஓகேங்களா? இதை பற்றிலாம் ஃபஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பற்றி பாருங்கள். அதை பார்த்து இது ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ப்ராடக்ட் அப்படின்றது தான் இந்த பேஜோட, இந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த பேஜ். இந்த பேஜோட JavaScript கோட், கிளைண்ட் சைட் கோட். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா HTML அவங்க சிங்கிள் நேட்டிவ் இதை எழுதியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு சொன்னது என்னென்னா ஸ்டாக்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியில் தான் தே ஹேவ் சம் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது பார்ப்போம். இங்கே ஒரு JavaScript ஸ்னிப்பெட் வருது. ஓகே, ஸோ இது என்ன, இந்த ஃபார்முக்குள்ளே ஒரு JavaScript ஸ்னிப்பெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கும். ஓகே, ஃபார்ம் ஐடி ஸ்டாக் செக் ஃபார்ம், அதாவது ஸ்டாக் செக் பண்ணுற ஒரு ஃபார்மில் ப்ராடக்ட்/ஸ்டாக் போஸ்ட் மெத்தடில் ப்ராடக்ட் ஐடி நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா 1 டேட்டா ரிட்ரீவ் பண்ணி எடுத்து கொடுக்குது. ஃபாலோட் பை JavaScriptல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே தான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்டோர்ஸ் அப்படின்றதுல லண்டன், பாரிஸ், மிலன். ஸோ இது நம்ம 3 ஆப்ஷன் நம்ம அந்த இதில் பார்த்தது தான். இங்கே இந்த இடத்துல நம்ம பார்த்த இந்த 3 ஆப்ஷனை தான் அவங்க வந்து இங்கே வந்து ஸ்டோர்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபாலோட் பை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஸ்டோருன்றதில் வந்து window.location.search அப்படின்ற இடத்துல ஸ்டோர் ஐடின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேராமீட்டர் இருந்துச்சுன்னா அதையுமே டேரெக்டாக எடுத்து ரைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம இங்கே கொடுக்குறப்போ செக் ஸ்டாக் வந்து நேட்டிவாக நடக்கிறதா நடக்குது. இங்கே கொடுக்குறப்போ உங்களுக்கு யூஆரில் எங்கேயுமே அஃபெக்ட் ஆகலை. ஆனால் இந்த அப்ளிகேஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் இந்த யூஆர்எல்லே சர்ச் இல்லை வெயிட் அ மினிட் சர்ச் அப்படின்ற இடத்துல வந்து இந்த கொரி பேராமீட்டரில் ஸ்டோர் ஐடி அப்படின்னு ஏதாவது ஒன்று போச்சு அப்படின்னா நீங்கள் அதுவுமே எடுத்து இங்கே ரெண்டர் பண்ணிக்கலான்ற ஒரு ஆப்ஷனுமே வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் மேபி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கலாம். லைக் யாருக்கா ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம்ல. இப்போ நான் டேரெக்டாக வந்து ஒரு யூஆரில் எடுத்து நான் ஷேர் பண்ண போகிறேன். லண்டன் மட்டும் தான் நீங்கள் லண்டன் இருக்கீங்க, உங்களுக்கு லண்டனில் எத்தனை யூனிட்ஸ் இருக்குன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னா நான் கொரி பேராமீட்டர் ஸ்டோர் ஐடி போட்டோன்னா உங்களுக்கு டேரெக்டாக லண்டனில் என்ன இருக்கோ அது அப்படியே லோட் ஆகும். ஸோ அதனால் தே மைட் ஹேவ் பீன்
implemented this functionality ஓகேங்களா. ஸோ நம்ம அதை வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகேங்களா. சிம்பிள், இந்த கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறாங்க, ஸ்டோர் ஐடின்ற பேராமீட்டரில் ஒரு இன்புட் வாங்குறாங்க, சர்ச் பேராமீட்டர் எடுத்துகிட்டு document.writeல வந்து எந்த ஒரு சானிடைசேஷனுமே பண்ணாமல் டேரெக்டாக அந்த ஸ்டோர் ஐடியை வந்து அப்படியே லோட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி document.writeல வந்து டேரெக்டாக லோட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நம்ம என்ன கொடுக்கணுமோ அது அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிடும் ஓகேங்களா. விச் மீன்ஸ் நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ப்ராடக்ட் ஐடி இருக்கட்டும், ஃபாலோட் பை நம்ம வந்து என்ன பண்ணால் ஸ்டோர் ஐடியுமே போடலாம். அண்டு ஸ்டோர் ஐடி ஈக்குவல் டு, இப்போ இந்த குட்டி HTML டேக் நம்ம அமைச்சா என்ன ஆகுது பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் வில் சி வில் ரெண்டர், இது ரெண்டர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸ்டோர் ஐடி வேர் ஓகே, ரெண்டர் ஆகலை. ஸோ நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ரெண்டர் பண்ணி பார்ப்போம் ஆகுது அப்படின்ட்டு. மோஸ்ட்டாக ரெண்டர் ஆகுது, ஏன்னா அது வந்து இந்த ஆப்ஷனில் போய் சேர்ந்துடும், அதனால் ரெண்டர் ஆக மாட்டேங்குது ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் HTML நம்ம ஒரு கிராஸ் ஸ்கிரிப்டிங் பேரோட கொடுத்து பார்ப்போமே. ஸ்கிரிப்ட் டேக்கில் நம்ம அலர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தா அதுதான் நம்மளோட இந்த லேபோட மோட்டிவுமே, நம்ம அதை கொடுத்து பார்ப்போம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, எக்ஸிக்யூட் ஆகலை. நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம், நோ இஷ்யூஸ். என்ன பண்ணுறாங்க, URL கெட்டு ஸ்டோர் ஐடி ஸ்பெல்லிங் கரெக்டாக. ஓகே, இந்த இடத்துல வந்து ஸ்மால் டி கொடுக்கணும். இப்போ கொடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா பேராமீட்டர் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ அது என்ன ஆயிருக்குன்னா, அப்படியே சானிடைஸ் பண்ணாமல் டேரெக்டாக போய் எடுத்துக்கிச்சு ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த லேபோட கான்செப்ட். document.write சிங்க் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அந்த கோடு என்னெல்லாம் பண்ணுது. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து document.write இருக்குல்ல, இந்த document.writeல வந்து டேரெக்டாக இப்போ இங்கே எப்படி கால் பண்ணிடுவாங்க அதே மாதிரி கால் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேராமீட்டர் இங்கே வேறு ஸ்டோருன்றாங்கல்ல, இந்த இடத்துல வாங்கின உடனே இந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதாவது இருக்கா அதெல்லாம் எடுத்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு தான் இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அவங்க வந்து பண்ணலை, அதனால் வந்து இந்த இஷ்யூ இங்கே வந்திருக்கு. இதே நீங்கள் வெப் அப்ளிகேஷன் பென்டெஸ்டிங்கில் பார்க்குறப்போ நீங்கள் இதே மாதிரி அதிக விஷயங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லேப் 1. ஐ ஹோப் இந்த லேப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் லேப் போகலாம். இந்த லேபில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் லேப் முடிச்சாச்சு. இந்த லேப், இப்போ இந்த லேப் லொக்கேஷன் சர்ச்சில் innerHTML ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அந்த லேப் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ innerHTML அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது innerHTML என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, innerHTML நான் யூஸ்வலாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எதுவுமே தெரியலனா நீங்கள் W3 ஸ்கூல்ஸில் போய்ட்டு அதை பற்றி போடுங்க. ஏன்னா யாருமே வந்து எல்லாமே தெரிஞ்சு நம்ம பண்ணுறது கிடையாது, நம்ம லேர்னிங் ப்ராக்ரஸ் தான் எல்லாமே பண்ணுறது. ஸோ அப்போ தெரியல அப்போ லேர்ன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ W3 ஸ்கூலில் போய் innerHTML என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் innerHTML நான் குட்டியான ஒரு கான்செப்ட், innerHTML சிம்பிளான கான்செப்ட். இப்போ உங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் நமக்கு HTML-ஓட இன்ட்ராக்ட் பண்ணி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா ரெண்டர் பண்ணணும், ஆர் இப்போ பேராகிராஃப் டேக்கில் இருக்கிறத போல்டு டேக்கில் மாற்றணும், ஏதோ ஒரு டேக் சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த innerHTML-ன்ற ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படின்றது ஒரு ஃபீச்சர் தானே. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இந்த லேப் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ட்ரை இட் யுவர் செல்ஃப். இப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்ட் இதெல்லாம் விட்டுருங்க, innerHTML ஒரு ஃபங்க்ஷனில் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து தே ஆர் காலிங் ஓகேங்களா. HTMLன்றது என்ன பண்ணுது, innerHTML ப்ராப்பர்ட்டி. ஓகே, HTMLன்றது இங்கே ஒரு வேரியபிள் ஆக்சுவலாக. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைபி paragraph.innerHTML டாக்குமெண்ட் டெமோவுக்குமே மாற்றிக்கிறாங்க. அதாவது இங்கே வந்து ஒரு ஐடி இருக்கா, மைபி IM paragraphன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கா, இதிலேருந்து இது ஒரு innerHTML எடுத்துக்கிட்டு இந்த டெமோன்ற கண்டென்ட் இருக்குல்ல, the content of மைபி இஸ் IM paragraph, அதாவது இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை HTML க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் HTML டேரெக்டாக க்ரியேட் பண்ணாமல் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு இமேஜ் டேக் போட்டு src =a அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இது ரெண்டர் ஆகும், சம்டைம்ஸ் என்ன அது ரெண்டர் ஆகணும், அதுதான் அதோட ஃபியூச்சருமே ஓகேங்களா. இங்கே சோர்ஸில் அதனால் ரெண்டர் ஆக மாட்டேங்குது. இமேஜ் டேக் நான் ப்ராப்பராக க்ளோஸும் பண்ணல.
ஓகேங்களா. ஓகே, இது நீங்கள் innerHTML கான்செப்ட் என்ன சிம்பிளாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லேபில் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. innerHTML ரொம்ப சிம்பிள் தான். innerHTML என்ன, HTML-ஓட இன்ட்ராக்ட் பண்ணி JavaScript மூலிமா ஏதாவது ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ண போகிறீங்க. அதுதான் innerHTML-க்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். ஓகே, இந்த லேப் ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த அப்ளிகேஷனில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ச்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஜஸ்ட் நம்ம எதாவது சர்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, சர்ச்ன்ற ஒரு கொரி பேராமீட்டர் போயிட்டு இங்கே அஃபெக்ட் ஆகிட்டு அதுக்கான ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம DOM சைடில் வரப்பட்டு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க போகிறோம் மேனுவலாக அப்படின்னா நம்ம எப்பவுமே போய்ட்டு அந்த பேஜோட JavaScript வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஒரு அந்த கோட் எப்படி ரைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதில் எது வல்னரபிளான பார்ட்டோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்கே தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 0 ரிசல்ட்ஸ் ஃபார் ஸ்பேன், இதுதான் நமக்கு காமிக்குது. ஸோ அப்போ நமக்கு ஒரு சோர்ஸ் இது தானே, நம்ம இதில் ஏதாவது சோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே சிங்க் இந்த இடத்துல போய் தான் அது ஆக்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து we are going to inject some of the malicious payloads or JavaScript functions. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 ரிசல்ட்ஸ் ஃபார் ஸ்பேன் ஐடி ஈக்குவல் டு சர்ச் மெசேஜ்ன்றது வந்து இங்கே கால் பண்ணுறாங்க. ஓகே, சர்ச் மெசேஜ். ஓகே, அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டூ சர்ச் கொரி. ஓகே ஓகே ஃபைன். இங்கே வந்து அந்த 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 ஐடிக்கான எலமெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல கொரின்றதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொரி தான் இன்புட்டாக இங்கே வந்து இந்த இடத்துல வந்து அது சிங்க் ஆகுது. ஓகேங்களா. ஸ்பேனில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு JavaScript எழுதிருக்காங்க, இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போது இது கீழேருந்து வரணும். ஓகேங்களா. ஃபங்க்ஷன் டூ சர்ச் கொரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க, அதுக்கு கொரி வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணுறாங்க. இந்த இப்போ வந்து இஃப் கொரி இருந்துச்சு அப்படின்னா கொரின்றது என்னது, அந்த இதுதான் கொரி. ஓகேங்களா. கொரின்றது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள் என்ன பண்ணுறாங்கன்னா கெட் சர்ச், சர்ச்னா என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து கொரி பேராமீட்டர்ஸில் போகிற கொரி window.location.searchன்றதே கொரி பேராமீட்டர்ஸ் தான் location.search. அதில் சர்ச்ன்ற ஒரு கீவேர்டில் ஏதாவது போச்சு அப்படின்னா அது கொரியாக எடுத்துக்கோ. அந்த வேரியபிள் நேம் வந்து கொரியாக ஒன்று அசைன் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூவை அந்த வேரியபிள் வச்சுக்கிறாங்க. அதுமாதிரி கொரின்னு ஏதாவது ஒரு அசைன் ஆகி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டூ சர்ச் கொரின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதுக்கு கொரி இன்புட்டாக கொடுத்து அதில் வரதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போது இந்த டூ சர்ச் கொரின்ற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு கொரியாக பாஸ் பண்ண போகிறது நம்ம சர்ச் பேராமீட்டரில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் கொரியாக பாஸ் பண்ண போகிறோம். இப்போ document.getElementById சர்ச் மெசேஜ்ன்ற ஐடி இதுதான் சர்ச் மெசேஜ் ஐடி. இந்த ஐடியை வந்து எடுத்துட்டு அதில் innerHTML ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் இந்த கொரியில் என்ன கொடுக்குறோன்னா அது HTML எனக்கு ரெண்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைன் வந்து சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த லைனோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது சர்ச் மெசேஜ்ன்ற எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் கொடுக்குற இன்புட்டை HTML-ல நீ வந்து பார்ஸ் பண்ணி எனக்கு ஷோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதில் நமக்கு இதுலேயும் நம்ம வந்து நம்மளோட என்னது இதோட இந்த லேபை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இதில் தேவையானது வந்து சேம் அதே தான், அலர்ட் ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி HTML எதாவது ரெண்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, HTML ரெண்டர் ஆகுது தெரியுதா, H1 டேக்கில் விழுந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம HTML எலமெண்ட்ஸ் என்ன கொடுத்தாலும் அது ரெண்டர் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், HTML இமேஜ்ன்ற ஒரு டேக் இருக்குது, இமேஜ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். இமேஜ் src ஈக்குவல் டு a on error ஈக்குவல் டு அலர்ட் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அது HTML டேக் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணல அப்படின்னா ஒரு அலர்ட் பாப்பப்பில் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம அலர்ட் பாப்பப் வர வச்சுட்டோம். ஓகே, இதுதான் வந்து டைப் 2. டைப் 2ன்னு சொல்ல முடியாது, இன்னொரு சினரியோ ஆஃப் DOM-based XSS. ஓகேங்களா. ஐ ஹோப் இந்த லேபும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். இன்னும் ஃபர்தராக ஒரு லேப்ஸில் இன்னும் DOM பற்றி டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த லேப்ஸ் PortSwigger என்னென்ன லேப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களோட DOM பற்றி ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா நம்ம பழைய வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு உங்களுக்கு புரியும். மீன்வைல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் என்னால் அந்த கண்டென்ட் இன்னும் ப்ராப்பராக உங்களுக்கு கொடுக்க முடியும், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹோப் வில் see you on next video. Okay, bye.